Hello friends, welcome to Sparkling Beauty Heats. இன்னைக்கு நாம நம்மளோட acne ப்ராப்ளமை கம்ப்ளீட்டாக ரெடியூஸ் பண்ணுறதுக்காக நீம் நைட் க்ரீம் தான் ரெடி பண்ண போகிறோம். அண்ட் இந்த க்ரீமுக்கு நம்ம வீட்டிலே ஈஸியாக கிடைக்கிற நேச்சுரல் இன்க்ரீடியன்ட் தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இது நம்ம அப் டு 10 days வரைக்கும் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சு எவ்ரிடே நைட்டு நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். அண்ட் நம்மளோட acne ப்ராப்ளம், டார்க் பிக்மெண்டேஷன் எல்லாமே கம்ப்ளீட்டாக ரெடியூஸ் பண்ணும் இது. ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்திங்கன்னா இதுதான் நமக்கு மெயின் இன்க்ரீடியன்ட். நான் வந்து வேப்பிலை எடுத்திருக்கேன். ஸோ உங்களுக்கு க்ரீம் ரெடி பண்ணுறதுக்கு எவ்வளோ தேவைப்படுதோ அந்தளவுக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. இது நம்ம ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றிக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நான் லெமன் எடுத்திருக்கேன். இது 2 மூடி அளவுக்கு யூஸ் பண்ணுறேன். ஸோ அதோட ஜூஸை நீங்கள் தனியாக எடுத்து இதில் சேர்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் இந்த மாதிரி ஜூஸ் கன்சிஸ்டன்சிக்கு அரைச்சிக்கோங்க. அண்ட் பார்க்குறதுக்கு இந்த மாதிரி திக் கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். அண்ட் இதில் நீங்கள் நிறைய குவான்டிட்டிக்கு தண்ணி சேர்த்து அரைச்சிடாதீங்க. அண்ட் தண்ணி ரொம்ப கம்மியாக சேர்த்து இதை ஜூஸ் ரெடி பண்ணிக்கோங்க. அண்ட் நெக்ஸ்ட்டு 2 ஸ்பூன் அளவுக்கு நான் அரிசி மாவு எடுத்திருக்கேன். நீங்கள் வீட்டில் இருக்கிற அரிசி கூட நீங்கள் பவுட்ரு பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். அரிசி மாவில் நான் 2 ஸ்பூன் அளவுக்கு நான் நீம் ஜூஸ் சேர்த்துக்கிறேன். அண்ட் உங்களுக்கு எவ்வளோ தேவைப்படுதோ நீங்கள் சேர்த்துக்கலாம். அண்ட் நெக்ஸ்ட்டு அலோவேரா ஜெல், இது நான் 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். அண்ட் நெக்ஸ்ட்டு விட்டமின் இ கேப்சூல், இது 1 கேப்சூல் யூஸ் பண்ணிக்கிறேன். அதில் இருக்கிற ஆயில் கண்டென்ட்டை அதில் சேர்த்துக்கோங்க. அண்ட் இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இது நமக்கு ஒரு க்ரீம் மாதிரி ஃபார்ம் ஆகும். ஸோ அது வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் இதில் நம்ம நீம், அலோவேரா ஜெல், லெமன், அதுக்கப்புறம் விட்டமின் இ கேப்சூல் சேர்த்துருக்கோம். அண்ட் நீம் பார்த்திங்கன்னா அதில் ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ப்ராப்பர்ட்டி இருக்குது. ஸோ நமக்கு ஆக்னி ப்ராப்ளமை ரெடியூஸ் பண்ணும். அண்ட் டார்க் பிக்மெண்டேஷனை ரிமூவ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. அண்ட் இதில் ஆன்டிபாக்டீரியல் ப்ராப்பர்ட்டி கூட இருக்குது. ஸோ நம்ம போர்ஸில் இருக்கிற பாக்டீரியாவை க்ளீன் பண்ணும். அண்ட் ஸ்கின்ல ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் இருந்துச்சு அப்படின்னா சரியாயிடும் நமக்கு. அண்ட் அலோவேராவில் வந்து பார்த்திங்கன்னா ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ப்ராப்பர்ட்டி இருக்குது. ஸோ நமக்கு ஆக்னி ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா நமக்கு ரொம்ப இரிட்டேஷனாக இருக்கும் ஸ்கின். ஸோ நம்மளோட ஸ்கின்னை ஹைட்ரேட் பண்ணும். அண்ட் லெமனில் பார்த்திங்கன்னா நேச்சுரல் ப்ளீச்சிங் ஏஜென்ட் இருக்குது. அது நம்மளோட போர்ஸில் இருக்கிற பாக்டீரியாவை க்ளீன் பண்ணும். அண்ட் நம்மளோட ஸ்கின்ல இருக்கிற டார்க் ஸ்பாட்டை ரிமூவ் பண்ணுறது கூட ஹெல்ப் பண்ணுது. அண்ட் விட்டமின் இ கேப்சூல் பார்த்திங்கன்னா நம்மளோட ஸ்கின்ல இருக்கிற டெட் செல்ஸை ரிமூவ் பண்ணும். அண்ட் நம்ம ஸ்கின்க்கு ஒரு ஷைன் கொடுக்கும். அண்ட் நான் குட் வைப்ஸோட லாவெண்டர் எசென்ஷியல் எடுத்திருக்கேன். இது நீங்கள் கம்ப்ளீட்டாக க்ரீம் கன்சிஸ்டன்சிக்கு வந்ததுக்கப்புறம் இதை ஆட் பண்ணிக்கோங்க. இதை ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இது நம்ம இது மாதிரி ஒரு கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இது நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணுங்கள். இது நம்ம அப் டு நம்ம ஒரு 10 days வரைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் நம்ம இது எவ்ரிடே நைட்டு அப்ளை பண்ணணும். இதை நீங்கள் அப்ளை பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஓவர் நைட்டில் அப்படியே விட்டுருங்க. அண்ட் மார்னிங் நார்மல் வாட்டரால் வாஷ் பண்ணிக்கோங்க. அண்ட் இது நீங்கள் எவ்ரிடே பண்ணிட்டு வந்துட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஆக்னி ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா கம்ப்ளீட்டாக ரெடியூஸ் ஆகிடும். அண்ட் சில பேருக்கு ஸ்கார், டார்க் ஸ்பாட்ஸ் இருக்கும். ஸோ அதுவும் கூட அது கம்ப்ளீட்டாக ரெடியூஸ் பண்ணும். இது நீங்கள் ஜஸ்ட் இந்த மாதிரி ஃபேஸில் அப்ளை பண்ணிக்கோங்க. ஃபேஸ் அண்ட் நெக் ஏரியாவில் உங்களுக்கு எங்கெங்கெல்லாம் ஆக்னி ப்ராப்ளம், டார்க் ஸ்பாட்ஸ் இருக்கோ ஸோ அங்கெல்லாம் அப்ளை பண்ணிக்கோங்க. அண்ட் இதை அப்ளை பண்ணிவிட்டு அப்படியே விட்டுருங்க. அண்ட் இதோட வீடியோ கம்ப்ளீட் ஆகிடுச்சு. அண்ட் ஐ ஹோப் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் ஃபர்தர் அப்டேட்ஸ்க்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் மறக்காமல் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நான் ஒரு டைமும் வீடியோ அப்லோட் பண்ணும்போதும் அதோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு இன்ஸ்டண்ட்டாக ரிசீவ் ஆகும். அண்ட் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய்.